12th standard chapter 4 inverse trigonometric function நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். நீங்க வந்து லோயர் கிளாஸஸ்ல வந்து trigonometric function பத்தி கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்வர்ஸ் trigonometric function. இதை கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்க போறோம். ஒண்ணுமே இல்லை, நீங்க எப்பயும் போல வந்து sin 30 டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ்லாம் நீங்கள் படிச்சுப்பீங்க. இங்கே பாருங்க, டேப்லெட் காலத்தில் சைனோட ரேடியன் மேலே கொடுத்துருக்கேன், கீழே வந்து அதோட வேல்யூஸ் ஃபுல்லி என்டர் பண்ணியிருக்கேன். பாருங்க, sin 0 வந்து 0, sin 30 டிகிரி இங்கே இது பார்த்தீங்கன்னா இது 30 டிகிரி, இது 0 டிகிரி, இது வந்து 30 டிகிரி, இது வந்து 45 டிகிரி, இது வந்து 60 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. இதோட வேல்யூஸ்லாம் வந்து கீழே வந்து நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ரேடியன்ஸில் இருக்குது. சைனோட ரேடியன் வேல்யூ வந்து கீழே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சைன் 30 டிகிரி 1/2 நீங்கள் படிச்சிருப்போம். சைன் 45 1/√2, சைன் 60 டிகிரி √3/2 நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதே தான் நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைன் 30 டிகிரி எடுத்துக்கோங்க. sin 30 டிகிரி ஈக்குவல் டு அதோட வேல்யூ நம்ம என்ன தெரியும், 1/2 நமக்கு நல்லா கிளியராக தெரியும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா 30 டிகிரி நான் இங்கே வச்சுக்கிட்டு இந்த சைனை வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2. அப்போ sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எதுக்கு சமமாக இருக்குது, ஆங்கிளுக்கு சமமாக இருக்குது. நம்ம இதுவரைக்கும் நம்ம எப்படி படிச்சிருக்கோம்னா sin 30 டிகிரி அதாவது sin ஆஃப் ஆங்கிள் ஈக்குவல் டு வேல்யூ கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, sin ஆஃப் ஆங்கிள், இது நமக்கு ஆங்கிள் தானே, sin ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு வேல்யூன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே நமக்கு எப்படி கிடைக்குது பார்த்தீங்களா, sin இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஆங்கிள்னு கிடைக்குது. அப்படியே ஜஸ்ட் உள்டா தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இவ்வளோதான் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஜஸ்ட் அப்படி நமக்கு இது தெரிஞ்ச மேலே சைன் ஃபங்க்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஜஸ்ட் அதை மாற்றி போட்டோம்னா அதுதான் வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ சைன் 30 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ, சைன் இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஆங்கிள், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைன் இன்வர்ஸ் அப்படின்னு வந்தாலே இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூன்னு வரும், சைன் ஆஃப் அந்த ஆங்கிள், அவ்வளோதான். இப்போ இந்த 4.1 எக்ஸசைஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீப்பாக சைன் அண்ட் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டா அந்த 4.1 எக்ஸசைஸ் எல்லாமே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட்டு சைன் ஃபங்க்ஷனை எப்படி நம்ம டயக்ராமில் வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சைன் y ஈக்குவல் டு சைன் எக்ஸ்க்கு வரைகிறதுக்கு முன்னுக்க நம்ம பேசிக் வந்து கொஞ்சம் சில தெரிஞ்சுக்கலாம். அது இதை பார்த்துக்கிட்டோம்னா இதை தெரிஞ்சிட்டோம்னா நம்ம சைனுக்கு வந்து ஈஸியாக வரைஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, நிறைய வேல்யூ நம்ம போட்டுடலாம். இங்கே பாருங்க, நான் ஒரு யூனிட் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். யூனிட் சர்க்கிள்னா என்ன அர்த்தம், ரேடியஸ் வந்து 1 இருக்கணும். 1 இருக்க சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் குறிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்க இந்த பாயிண்ட்டை வந்து என்ன நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரேடியஸ் 1ன்றதால இது வந்து 1,0. அதே மாதிரி இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் நம்மளுக்கு, ஸோ இது ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து 0,1. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ரேடியஸ் வந்து 1ன்றனால அப்போ பாயிண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடு இருக்கனால இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் நம்மளுக்கு -1,0 இருக்கும். இப்போ கீழே இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸோட நெகட்டிவ் சைடு இருக்கிறதுனால 0,-1 இருக்கும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ 1,0, 0,1, -1,0, 0,-1. இப்போ நம்ம ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஆங்கிள் வந்து இங்கே என்ன, நம்ம 0 டிகிரி தான், இங்கே வந்து 0 டிகிரி. இது வந்து நம்மளுக்கு தெரியும் π/2 டிகிரி, π/2. இது வந்து பார்த்தீங்கன்னா பை, ஆங்கிள் பை. இங்கே வந்து 3π/2, 3π/2. இது வந்து 2π, அதாவது 90 டிகிரி. நம்ம கிளியர் எழுத போச்சுன்னா நம்மளுக்கு என்னது, இது 90 டிகிரி, இது வந்து 180 டிகிரி, இது வந்து 270 டிகிரி, இது வந்து 360 டிகிரி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 0 டிகிரி வந்து இப்போ 360 டிகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நம்மளுக்கு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ் ஆங்கிள்ஸாக கிடைக்கும். ரொட்டேஷன் இப்படி இருக்கும், அதாவது 0 டிகிரி, π/2, π, 3π/2, 2π அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இப்படி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆங்கிள்ஸ்னால் எப்படி இருக்கும் டைரக்ஷன். இப்போ நெகட்டிவ் ஆங்கிள்ஸ்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இந்த சைட் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி வரும்.
ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ் யூஷுவல் 0 டிகிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா -π/2 இருக்கும். இங்கே வந்து -π, இங்கே வந்து -3π/2, இங்கே வந்து -2π இருக்கும். இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஆங்கிள்ஸ் வந்து நெகட்டிவா இப்படி போகும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட் லைன் ஃபாலோ பண்ணுங்க. இப்படி 0 டிகிரி, π/2, π, 3π/2, 2π இப்படி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஒரு 2πயோட ஒரு திரும்பி ஒரு π/2 ஆட் பண்ணா இந்த ஆங்கிள் கிடைக்கும். அதோட π/2 ஆட் பண்ணா அடுத்தது கிடைக்கும். இப்படியே போயிட்டே இருக்கலாம் நம்ம. இப்போ இதுதான் பேசிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோஆர்டினேட்ஸ் பாருங்க. இங்க என்ன கோஆர்டினேட் நோட் பண்ணியிருக்கேன் 1,0. இப்போ 1,0ன்னு குறிச்சிருக்கேன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து அது எதை டினோட் பண்ணா காசை டினோட் பண்ணும். செகண்ட் கோஆர்டினேட் வந்து எதை டினோட் பண்ணா சைனை டினோட் பண்ணும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க 0 தனியாக கூட எழுதுறேன். இப்போ 1,0 அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து காஸ் தீட்டா, செகண்ட் வந்து சைன் தீட்டான்னு அர்த்தம். இப்போ பாருங்க இந்த பாயிண்ட் எந்த ஆக்சிஸ்ல இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல. இப்போ இங்க டிகிரி என்னது 0 டிகிரியா. அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்னா cos 0, sin 0ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இதோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா பாருங்க இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு. cos 0 வேல்யூ வந்து 1, sin 0 வேல்யூ வந்து 0. அவ்வளவுதான் இதோட ஆன்சர். அப்ப இது எங்க உட்கார்ந்துருக்குன்னு பாருங்க 0 டிகிரில. அப்ப cos 0, sin 0. அப்ப cos 0 வேல்யூ வந்து 1,0. இதுதான் ஆன்சர். இப்ப செகண்ட் பாருங்க இந்த இது பாருங்க. இது பாத்தீங்கன்னா 0,1. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நோட் பண்றது காஸ், செகண்ட் கோஆர்டினேட் வந்து சைன். இது எந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி π/2. ஸோ π/2. அப்ப ஃபர்ஸ்ட் காஸ் π/2, சைன் π/2. காஸ் π/2 என்னது 0, சைன் π/2 1 குறிக்கும். ஸோ அப்படியே ஆன்சர் இதுல இருந்து நமக்கு கிடைச்சிடலாம். இப்போ இது வந்து காஸ் π/2, சைன் π/2. அதாவது நீங்க பாயிண்ட பாருங்க எந்த ஆங்கிள் அந்த பாயிண்ட் உட்கார்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இந்த பாயிண்ட் வந்து π/2 ஆங்கிள் இருக்கா. அப்ப cos π/2, sin π/2 அதோட வேல்யூ வந்து 0,1. அதே மாதிரி இங்க கீழே பாருங்க அடுத்தது பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா π. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதோட ஆங்கிள் வந்து π. இதோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா -1,0. அப்ப நம்ம இது என்ன எடுத்துக்கலாம் cos π, sin π. இப்ப cos π, sin π யோட வேல்யூ -1,0. இப்ப cos π வேல்யூ வந்து -1, sin π வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கணும். அடுத்து இங்க பாங்க. இங்க வந்து என்ன ஆங்கிள் 3/2. இந்த என்ன பாயிண்ட் இருக்கு 0, -π/2. அப்புறம் நம்ம இந்த வேல்யூ எப்படி எடுத்துக்கணும் cos 3π/2, sin 3π/2 எடுத்துக்கணும். cos 3π/2 என்னது 0, sin 3/2 -1. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2π. 2π பாத்தீங்கன்னா இந்த 2π எங்க இருக்குன்னா இந்த பாயிண்ட் 1,0. அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் cos 2π, sin 2πன்னு எடுத்துக்கணும். அப்ப அதோட வேல்யூ என்னது cos 2π வந்து 1, sin 2π வந்து 0. ஸோ இந்த 4 பாயிண்ட்டை வச்சு நீங்க எல்லா ஆங்கிளுக்குமே இந்த பாயிண்ட் இந்த ஆக்சிஸ்ல இருக்க எல்லா ஆங்கிளுக்குமே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பாருங்க ஆன்டி கிளாக் வைஸ் பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரெட் கலர் கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். அதாவது சாரி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து கிரீன் கலர் மார்க் பண்ணிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் வந்து 0 டிகிரியா. இப்ப 0 டிகிரினா cos 0, sin 0 அதோட வேல்யூ வந்து 1,0 சமம். அடுத்து பாருங்க -π/2. -π/2னா cos of -π/2, sin of -π/2. அது எதுக்கு சமம்னா அதோட வேல்யூஸ் வந்து 0, -1க்கு சமம். அடுத்து -π. -πனா cos of -π, sin of -π. அதோட வேல்யூ எதுக்கு சமம் -1, 0க்கு சமம். அடுத்து -3π/2. இங்கேயும் cos of -3π/2, sin of -3π/2. அதோட வேல்யூ எதுக்கு சமம் 0, 1க்கு சமம். அடுத்து -2π வந்தீங்கன்னா இங்கேயும் cos of -2π, sin of -2π இதுக்கு சமம் 1,0. இதே மாதிரி நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகணும் தேவையில்லை. இந்த ஒரு டயக்ராம் போதும் நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் போட்டுலாம். ஸோ எதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த 4 பாயிண்ட் இந்த ஆக்சிஸ்ல இந்த அச்சில் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல எந்த ஆங்கிள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து காசா குறிக்கும், செகண்ட் பாயிண்ட் வந்து சைனை குறிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆங்கிளை வச்சு அதோட வேல்யூ நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம சைன் கர்வ் வரைஞ்சிடலாம். இப்போ சைன் கர்வ் பாருங்க. இப்போ y = sin x கர்வ் தான் நம்ம வரைய போறோம்.
இப்போ பாருங்க y ஈக்குவல் டு சைன் எக்ஸ். சைன் எக்ஸ்னா சைன் ஆஃப் என்ன வரும் நம்ம சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்கேன் சைன் ஆஃப் ஆங்கிள் வரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூ. அப்ப சைன் ஆஃப் எக்ஸ்ன்றது சைன் ஆஃப் ஆங்கிள் தான் நம்ம போட போறோம். அப்ப எக்ஸுக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் ஆங்கிள் சப்ஸ்டிட் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சைன் ஆஃப் ஆங்கிள் சைன் 30 டிகிரி சைன் 45 டிகிரி சைன் 90 டிகிரி. இப்போ என்ன நம்ம எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்றோம் இங்க வந்து ஆங்கிள்ஸ் தான் சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஆங்கிள்ஸ் தான் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன போறேன்னா எக்ஸுக்கு வந்து 0 போறேன். அப்ப இங்க நான் 0 போட்டேன்னா எக்ஸுக்கு சைன் 0 என்ன வரும் நமக்கு 0 வரும். அடுத்து பாருங்க சைனுக்கு வந்து எக்ஸுக்கு வந்து π/2 போறேன். இப்ப சைன் π/2 எனக்கு வேல்யூ தெரியல மிஸ் அப்படின்னா நேரம் இந்த டயக்ராம் உங்களுக்கு நான் டயக்ராம் வரைஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து இங்கன்னா பாசிட்டிவ் ஆங்கிள் தான் போறோம். π/2 போறோமா அப்ப பாசிட்டிவ் ஆங்கிள்னா எந்த இந்த ரெட் லைன் பாருங்க. பாசிட்டிவ் ஆங்கிள்னா ரெட் ஆங்கிள்ஸ் எந்த சைடு நம்மளுக்கு டைரக்ஷன் இருக்கும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கணும். அப்ப இங்க வந்தீங்கன்னா இங்க கிளியரா தெரியும் π/2 தான் இருக்கா. அப்ப நமக்கு என்ன ஆங்கிள் தேவை சைன் ஆஃப் π/2. சைன் ஆஃப் π/2னா இந்த ஆங்கிளை குறிக்கும். செகண்ட் ஃபர்ஸ்ட் இது எதை குறிக்கும் காஸ் ஆஃப் π/2. செகண்ட் வந்து சைன் ஆஃப் π/2. அப்ப அதோட வேல்யூ என்னது 1. அப்ப yக்கு வேல்யூ என்ன வரும் நமக்கு 1 வரும். அடுத்து பாருங்க எக்ஸுக்கு வந்து -π/2 நான் போறேன். அப்ப -π/2வா இங்க பாருங்க கரெக்டா -π/2 எங்க இருக்குன்னா நம்மளுக்கு இங்க இருக்கு. -π/2 இங்க இருக்கா. இது எந்த டைரக்ஷன் கிரீன் கலர் அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகுது. அப்ப -π/2. அப்ப இது எங்க இருக்குன்னா இந்த பாயிண்ட குறிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து cos ஆஃப் -π/2. செகண்ட் பாயிண்ட் வந்து sin ஆஃப் -π/2. அப்ப நமக்கு என்ன தேவை sin ஆஃப் -π/2 தானா. அப்ப அதோட வேல்யூ எதுக்கு சமம் -1க்கு சமம் கரெக்டா. அப்ப இங்க நம்ம -1 எழுதிடலாம். சோ -1. அடுத்து எக்ஸுக்கு வந்து பை போட போறோம். அப்ப நம்ம பை எங்க இருக்குன்னு பாருங்க. நம்ம இதுல பை வந்து இங்க இருக்கும். பை பாருங்க இங்க இருக்கும் நம்மளுக்கு. பை இங்க இருக்கா. அப்ப இந்த பாயிண்ட் எங்க போகுது நம்மளுக்கு -1,0 குறிக்குதா. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்குது காஸ் செகண்ட் இருக்குது சைன். நமக்கு என்ன தேவை சைன் பை தான் தேவை. அப்ப அதோட வேல்யூ என்னது நமக்கு 0. அடுத்து சைன் ஆஃப் -π போறேன். இப்ப -πனா எது போகணும் நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகணும். இப்ப கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகும்போது இந்த இது சைன் ஆஃப் -π இந்தது. இப்போ -π எதைத்தான் குறிக்குது -1,0. இப்போ சைன் ஆஃப் -π செகண்ட் பாயிண்ட் 0 குறிக்குது. அப்ப இதுக்கு நம்மளுக்கு என்னதான் ஆன்சர் வரும் 0 தான் வரும். அடுத்து எக்ஸுக்கு வந்து 3π/2 போறோம். அதாவது 270 டிகிரி போறோம். இப்ப 3π/2ன்றப்ப எங்க போகுது நம்மளுக்கு இங்க போகுது பாருங்க. 3π/2 இங்க இருக்கு. பாசிட்டிவ் 3/2 தானே. அப்ப இந்த டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் 3π/2 இங்க இருக்கு. அப்ப நமக்கு எது தேவை sin ஆஃப் 3π/2. அப்ப இந்த கோஆர்டினேட்ஸ் தான் குறிக்கும். சோ செகண்ட் கோஆர்டினேட்டை குறிக்கும். sin ஆஃப் 3π/2 ஓட வேல்யூ என்னது -1. சோ -1. அடுத்து sin ஆஃப் அதாவது x ஈக்குவல் டு -3π/2. அப்ப இங்க நம்ம x பதிலா சப்ஸ்டிட் பண்றப்ப sin ஆஃப் -3π/2வா அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க. -3π/2 எங்க இருக்கு நம்மளுக்கு இங்க இருக்கு. -3/2 வந்து இங்க இருக்கு. அப்ப அதோட வேல்யூ வந்து இங்க குறிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து காசை குறிக்கும். செகண்ட் வந்து சைனை குறிக்குமா. சைன் ஆஃப் -3π/2 வேல்யூ வந்து 1. ஸோ 1. ஸோ நம்ம என்னென்ன வேல்யூ வந்து எக்ஸுக்கு எடுத்தோமோ அதெல்லாம் வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணி ஒய்யோட வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒய்யோட வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சுக்குள்ள வருது பார்த்தீங்களா 0, 1, -1 இதுக்குள்ளதான் மாத்தி வருது பாருங்க. அப்ப இதை வந்து நம்ம போய் மார்க் பண்ணோம்னா நமக்கு அழகா வந்து சைன் கர்வ் வேல்யூ சைன் டயக்ராம் வந்து கிடைச்சிடும். இப்ப பாருங்க நான் மார்க் பண்றேன். இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் என்ன மார்க் பண்ணணும் எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நான் 0, π/2, -π/2, π, -π, 3π/2, -3π/2 எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இங்க மார்க் பண்ண போறேன். ஸோ 0 இங்க வந்து π/2. அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கும் நம்மளுக்கு -π/2. அடுத்து இங்க -π இங்க +π இந்த பக்கம் வந்து -π. அடுத்து என்ன இருக்கும் நம்மளுக்கு அப்படியே ஒரு π/2 கூட்டிட்டே வாங்க. 0வோட ஒரு π/2 கூட்டினீங்கன்னா π/2. அடுத்து π/2வோட π/2 கூட்டினா π. அடுத்து π + π/2 வந்து என்னது 3π/2. அப்ப இங்கிட்டு வந்து -3π/2 வரும். -3π/2. அடுத்து ஒரு π/2 ஆட் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும் உங்களுக்கு 2π வரும். இங்க வந்து -2π. சரிங்களா. சோ இப்போ நம்ம இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ண வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் நான் மார்க் பண்ணிருக்கேன். y ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா 0, 1 தவிர எதுவுமே வர 0, 1, -1. அப்ப இங்க வந்து 1
இங்க வந்து -1 வரும். அவ்வளவுதான். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணலாம். இப்போ பாயிண்ட்ஸ் இங்க என்ன கிடைச்சிச்சு? ஃபர்ஸ்ட்ல இருந்து 0,0 கிடைச்சிச்சு. அது எங்க இருக்கு? 0,0 இங்க இருக்கு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து π/2, 1. π/2, 1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து -π/2, -1. அது எங்க இருக்கு? -π/2, இங்க இருக்கு. கீழே இருக்கு. இந்த பாயிண்ட் -π/2, 1. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னது? π,0. π,0 எங்க இருக்கு? π இங்க இருக்கு. ஸோ இந்த பாயிண்டே தான் π,0. அடுத்து -π,0 இங்கிருந்து என்ன நம்மளுக்கு கிடைக்குது? -π,0. அப்ப இந்த இடத்துல இருக்கு -π,0. அடுத்து 3π/2, -1. 3π/2 இங்க இருக்கு. -1 அப்ப கீழே இருக்கு நம்மளுக்கு இந்த பாயிண்ட். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து -3π/2, 1 +1. அப்ப -3π/2 இங்க இருக்கா? +1 மேல இங்க போயிருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ண போறேன். ஜாயின் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ இது இந்த பாயிண்ட் வந்து ஆரம்பிக்கிறேன். இங்கிருந்து சைன் கர்வ் வருங்க. இப்படி கிடைக்குதுன்னு அப்படியே வந்துச்சுன்னா இங்க வரைக்கும் இப்படி இது வரைக்கும் நம்ம வந்து குறிச்சிருக்கோம். இதே இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம்னா எப்படி கிடைக்கும்னா அந்த கர்வ் வந்து இப்படி போகும். 2π எல்லாம், ஏன்னா நம்ம சைன் பைல எல்லா பை வேலையும் 0 ஆகும். அதனால பை வழியா போயிடும். அப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் நமக்கு கிடைச்ச சைன் கர்வ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைன் கர்வ்ல எல்லாமே எந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா +1 to -1 ரேஞ்சில் தான் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா +1 to -1 தான் இதோட ரேஞ்ச் இருக்கும். இதுதான் சைன் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஆங்கிள்ஸ் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும். மார்க் பண்ணோம்னா இந்த மாதிரி சைன் கர்வ் அழகாக நமக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம சைன் கர்வ் எப்படி வரைகிறது, எப்படி பாயிண்ட்ஸ் குறித்து அதை வரைகிறது அப்படின்னு பார்த்துட்டோம். அதை பற்றி நம்ம பேசிக்ஸாக நிறைய ஆங்கிள்ஸ் எப்படி இந்த யூனிட் சர்க்கிள்லேருந்து நம்ம எடுக்கிறது அப்படின்றது எல்லாருமே நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சார்பகம் வீச்சகம். இப்போ சைன் சார்புக்கு சார்பகம் வீச்சகம் இருக்குல்ல, அதை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சார்பகம்னா என்ன அர்த்தம்னா அந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ வேல்யூஸ் வந்து எடுத்துக்குது, அதுதான் சார்பகம். இப்போ இங்கே இந்த சைன் கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ வேல்யூ எடுத்துக்குது? ரைட் சைடும் போயிட்டே இருக்கு, லெஃப்ட் சைடும் போயிட்டே இருக்கு. அப்ப இது வந்து இன்ஃபினிட்டா போயிட்டு இருக்கு. அப்ப இங்க பாருங்க டொமைன். டொமைன் என்னது? சார்பகம். சார்பகம் என்னது? நமக்கு இன்ஃபினிட்டா லெஃப்ட் சைடும் போயிட்டு இருக்கு, ரைட் சைடும் போயிட்டு இருக்கு. இன்ஃபினிட்டியும் எழுதிக்கலாம் அல்லது ஆர்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ டொமைன் இதுதான். அடுத்து வந்து ரேஞ்ச். ரேஞ்சுன்னு என்னது? வீச்சகம். வீச்சகம் ரேஞ்ச். இப்போ ரேஞ்சுன்னு என்னது? இந்த கர்வ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இந்த ரேஞ்சில் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க +1 டச் பண்ணது, இங்கே -1 அந்த ரெண்டு ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ வேற 2ன்ற பாயிண்ட்டுக்கோ -2ன்ற பாயிண்ட்டுக்கோ போகவில்லை. ஸோ 1லேருந்து -1லேருந்து 1 வரைக்கும் தான் நமக்கு மாறி மாறி போயிட்டே இருக்கு. பாருங்க இந்த சைன் கர்வ் ஃபுல்லுமே பாருங்க இப்படி அந்த 1 to -1 தான் போயிட்டே இருக்கும். ஸோ அதோட ரேஞ்ச் வந்து -1 to 1க்குள்ள தான் இருக்குது. ஸோ சைன் கர்வோட ரேஞ்ச் வந்து -1, 1. ஸோ டொமைன் பார்த்தீங்கன்னா -∞, ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 to 1. இங்கே வந்து அடுத்து நம்ம மெயினாக முக்கியமானது என்ன பார்க்க போறோம்னா பிரின்சிபல் டொமைன். பிரின்சிபல் டொமைன் அதாவது முதன்மை சார்பகம். அதாவது சார்பகத்துல ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் நம்ம எடுக்க போறோம். அதுதான் வந்து நம்மளுக்கு என்னது? முதன்மை சார்பகம். அதில் முதன்மை பிரின்சிபல் டொமைன் சொல்றோம். இதுக்கு வந்து ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. இதுக்கு ஒரு 3 ரூல்ஸ் சாட்டிஸ் பண்ணா அது வந்து முதன்மை சார்பகமா இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஹரிசாண்டல் டெஸ்ட்ல வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஹரிசாண்டல் டெஸ்ட்டை நம்ம எதுக்கு செக் பண்ணுவோம்? ஒரு கர்வ் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கா,
ஒன்றுக்கு ஒன்று சார்பா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பார்ப்போம், ஹரிசாண்டல் டெஸ்ட். கண்டிப்பா இந்த முதன்மை சார்பை வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஒன்றுக்கு ஒன்று ஃபங்க்ஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு கர்வ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்னா ஒரு ஹரிசாண்டலா ஒரு லைன் வருதுன்னா அந்த கர்வ் வந்து அந்த அந்த லைன் வந்து கர்வ் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் கட் பண்ணா தான் அந்த கர்வ் வந்து ஒன்றுக்கு ஒன்று சார்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். இங்க நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட்ல சாட்டிஸ்ஃபை பண்ணது, 2 பாயிண்ட்ல கட் பண்ணதா, அப்ப இந்த கர்வ் வந்து ஒன்றுக்கு ஒன்று சார்பு அல்ல, 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். பாருங்க நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் வந்து இங்க நான் கட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இங்க இப்படி ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணேன்னா இந்த கர்வ் வந்து எங்க கட் பண்ணுது, 2 இடத்துல கட் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் 2 இடத்துல கட் பண்ணுது, இல்லைன்னா இது ஒரு ஃபுல்லா வரைஞ்சேன்னா நிறைய இடத்துல கட் பண்ணுது. அப்ப அந்த ஃபுல் சைன் ஃபங்க்ஷன் வந்து ஒன்றுக்கு ஒன்று சார்பா இருக்காது. அப்ப நம்ம எதை மட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் நம்ம எடுத்து செக் பண்ணணும். நான் எந்த பகுதி எடுக்கிறேன் பாருங்க, இந்த பகுதி மட்டும் நான் எடுக்கிறேன், இதை மட்டும் நம்ம எடுக்கிறேன். இங்கிருந்து நான் வரைகிறேன் பாருங்க, இங்கிருந்து இந்த பகுதி மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த பகுதி எடுத்தீங்கன்னா பாருங்களேன், இங்க இருந்து நீங்க எத்தனை லைன் கட் பண்ணினாலும் ஒரே ஒரு இடத்துல தான் கட் பண்ணும். பாருங்க இந்த கர்வ் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கட் ஆகுது பாத்தீங்களா. அப்ப இது வந்து ஒன்றுக்கொன்று சார்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இங்க இருந்து இந்த -π/2ல இருந்து π/2 சார்பம் இதுல இருந்து எடுத்தா அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரெண்டாவது என்னன்னா, அது வந்து ஆரிஜின் வழியாவோ ஆரிஜின் பக்கத்திலே இருக்கணும். இப்ப பாருங்க, இப்ப இந்த கர்வ் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க கேட்கலாம், ஏன் மிஸ் இந்த பக்கம் எடுத்துக்கலாம்ல. இதுவும் நீங்க எடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா ஒரு டைம் தான் கட் பண்ணும். அப்ப இதுவும் வந்து ஒன்றுக்கொன்று, அதாவது 1-to-1 ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனா இது வந்து ஆரிஜின் பக்கத்துல கிடையாது. இந்த கர்வ் மட்டும்தான் நமக்கு ஆரிஜின் பக்கத்துல இருக்கு. அதனால இந்த கர்வ், இந்த பிங்க் கலர் கர்வ் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1-to-1 ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரெண்டாவது வந்து ஆரிஜின் பக்கத்துல இல்லையோ இல்லை ஆரிஜின் த்ரூ ஆரிஜினாவோ இருக்கணும். மூணாவது வந்து இந்த ரேஞ்ச் வந்து எந்த விதத்துல பாதிக்கக்கூடாது. கரெக்டா ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு -1 to 1, அப்ப இந்த ரேஞ்சையும் நம்மளுக்கு பாதிக்கல. அப்ப இந்த பகுதி தான் நம்மளுக்கு வந்து கட்டுப்படுத்தப்பட்ட சார்பும், அதாவது இதுதான் நம்மளுக்கு பிரின்சிபல் டொமைனா இருக்கும். அதாவது -π/2, +π/2. ஸோ -π/2, +π/2. ஸோ அதனால இதை மட்டும் தான் எடுத்துட்டு போறோம். ஸோ நீங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ரெண்டை மட்டும் தெரிஞ்சுட்டாலே போதும். சைனுக்கு இவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்த பாயிண்ட், பிரின்சிபல் டொமைன், ரேஞ்ச், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் ஃபுல்லுமே போட்டுடலாம். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரின்சிபல் டொமைன் என்னது, -π/2, π/2. ரேஞ்ச் வந்து -1 to 1 வரைக்கும் இருக்கும். ஸோ இதை மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ சைன் கர்வ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், சைன் இன்வர்ஸ் கர்வ் பார்க்கலாம். சைன் இன்வர்ஸ் கர்வ் பார்த்தீங்கன்னா y = sin inverse x. சரிங்களா. இப்போ y = sin inverse x. இப்போ இந்த sin inverse இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், x = sin y கிடைக்குமா, x = sin y. இப்போ பாருங்க, எக்ஸுக்கு சைன் ஆஃப் ஒய்யா, இங்க என்ன இருக்கு, சைன் ஆஃப் ஒய். அப்போ ஒய்க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், சைன் ஆஃப்னா என்ன வரும், நம்மளுக்கு ஆங்கிள் தான் வரும். நல்லா ஞாபகம் இருக்கா, சைன் ஆஃப் ஆங்கிள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூ. அப்போ இங்கே ஒய்க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், வேல்யூஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு இங்கே ஆங்கிள்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க, சாரி, ஒய்க்கு வந்து வேல்யூஸ் தான் ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா சைன் ஆஃப் ஆங்கிள் தான், நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சைன் ஆஃப் ஆங்கிள். அப்போ இங்கே வந்து ஒய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன வேல்யூ போடுறேன்னா 0 போடுறோமா. அப்போ சைன் 0, எக்ஸுக்கு என்ன கிடைக்குது 0. இங்கே பாருங்க, ஒய்க்கு 0 போட்டோம்னா எக்ஸ்க்கு வந்து 0. அடுத்து ஒய்க்கு வந்து π/2 போடுங்க. அப்போ π/2 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, x = 1. சைன் π/2 வேல்யூ நமக்கு தெரியும் 1. அடுத்து ஒய்க்கு பதிலாக -π/2 போடுங்க. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ -1. ஸோ இங்கே பாருங்க, நான் டயக்ராம் மார்க் பண்ணியிருக்கேன். ஒய்க்கு நம்ம என்னென்ன ஆங்கிள்ஸ் தானே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு என்ன வரும், ஆங்கிள்ஸ் தான் வரும். எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கிடைக்குது. அதனால எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நான் வேல்யூஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,0 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் பாயிண்ட் 1, π/2. ஸோ 1, π/2 இங்கே இருக்கு. -1, -π/2 இங்கே இருக்கு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, இப்படி கிடைக்கும். இப்படி கிடைக்கும். இதுதான் சைன் இன்வர்ஸ் கர்வ். ஸோ இதுதான் நம்ம முதல்ல நம்ம சைன் கர்வ் இப்படி வரைஞ்சோ பார்த்தோம். இப்போ சைன் இன்வர்ஸ் கர்வ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலயும் நம்ம என்ன பார்க்க போறோம், பிரின்சிபல் டொமைன். அங்க
இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அப்படியே உல்டாவா கிடைக்கும் சொன்னேன்னா, அப்ப அங்க என்ன நமக்கு ரேஞ்ச் கிடைச்சிச்சு, -1 to 1 தானே கிடைச்சிச்சு. இங்க பாருங்க, இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த கர்வ் வந்து என்ன எடுத்துக்குதோ, எக்ஸ் ஆக்சிஸ்ல பாருங்க இந்த கர்வ் பாருங்க, -1 to +1 இந்த இதுக்குள்ளதான் இருக்குது. அப்ப -1 to +1 வேல்யூஸ் மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துக்குது. அப்ப இந்த கர்வோட பிரின்சிபல் டொமைன் வந்து -1, 1, ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -π/2, π/2 அப்படியே மாத்திக்கோங்க. இங்க சைன்ல இங்க பாருங்க, இங்க கூட நான் கிளியரா எழுதுறேன். இப்ப இது வந்து சைன் கர்வ், இது வந்து சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இப்ப இதோட பிரின்சிபல் டொமைன் என்ன இருக்கு, நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், -π/2, π/2. இதோட பிரின்சிபல் டொமைன் என்ன இருக்கு, நம்மளுக்கு -1, 1 இருக்கும். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -1, 1 இருக்கும். இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -π/2, π/2. அப்படியே மாத்தி இருக்கு. ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைனுனா வேல்யூ, சார்பம் எப்படி இருக்கும், சைனுனா வேல்யூவா இருக்கும். சைன் இன்வர்ஸ்னா சார்பம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு வேல்யூவா இருக்கும். இது வந்து ஆங்கிள்ஸை குறிக்கும், இது வந்து வேல்யூஸை குறிக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல சைன் ஃபங்க்ஷனும் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டாங்கனாலே 4.1 எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம போட்டுருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கர்வ் நீங்களா வந்து பாயிண்ட்ஸ் குறித்து நீங்களா ட்ரா பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம பீரியட்ஸ் மட்டும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட்ஸ் பாருங்க, இங்க ஒரு சைன் கர்வ் வரைஞ்சிருக்கோம் பாருங்களேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் பாருங்க, இதுதான் இந்த டேர்ம் வந்து திரும்பி திரும்பி நமக்கு ரிப்பீட் ஆகும் பாருங்க. இந்த பேட்டர்ன் வந்து திரும்பி திரும்பி நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுதா இங்க, அதே மாதிரி இந்த பேட்டர்ன் பாருங்க, இங்கேயும் திரும்பி இங்க இருந்து இங்கேயும் இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வீச், அப்போ வீச்னா என்னது, அதாவது ஆம்ப்ளிடியூட் என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், அந்த கர்வ் போயிருக்க மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கீழேயோ மேலேயோ பாருங்க, இங்கேருந்து போனாலும் அது 1ன்ற பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கும், இங்கிருந்து கீழே போனாலும் 1ன்ற பாயிண்ட் தான். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 1 தானே, -1 to 1 தான் ரேஞ்சு. அப்போ டிஸ்டன்ஸ் நம்ம பாசிட்டிவ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ 1. இப்போ இங்கே ஆம்ப்ளிடியூட் என்ன கிடைக்குது, நம்மளுக்கு வீச் என்ன கிடைக்குது, 1. ஏன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்க்கு 1 வரைக்கும் தான் இந்த கர்வ் வந்து போகுது. மேலேயும் 1 வரைக்கும் தான் போகுது, கீழே 1 வரைக்கும் தான் போகுது. ஸோ இதோட வீச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1. காலம் அதாவது பீரியட் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ல தான் ரிப்பீட் ஆகுது. இதுதான் நம்மளுக்கு ஒரு காலம், இதுதான் ஒரு காலம். ஸோ இந்த சைக்கிளுக்கு வந்து திரும்பி திரும்பி நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க, இது ஒன்று இந்த சைடு. ஸோ 0 to 2π தான் நம்மளுக்கு காலமாக கிடைக்குது. வீச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் வீச்சாக இருக்கும். இதுதான் வீச்சு. இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வீச்சு. இது வந்து இந்த டயத்துலேருந்து இந்த பேட்டர்ன் எங்கேருந்து எங்கே வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது, 0 to 2π இருக்கா, அப்போ 2π வரைக்கும் தான் காலம். இப்போ பாருங்க, ஜென்ரல் ஃபார்மேட் இருக்கேன், y =